ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கடை ரிசல்ட் வந்து எப்போ வரும், அதாவது சேல்ஸ்மேன் பேக்கர் ஜாபுக்கான இன்டர்வியூ அட்டன் பண்ண எல்லாருக்குமே வந்து ரிசல்ட் எப்போ வரும், அமைச்சர் வந்து அதை பற்றி எதுன்னா சொன்னாங்க, ஏன் இந்த லேட் ஆகுது, ஏன் வந்து இவ்வளோ தாமதம் ஆகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, ரேஷன் கடை நேர்காணல் வந்து எல்லா மாவட்டங்களுக்குமே வந்து நடந்து முடிஞ்சு, ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்தும் இன்னும் நடக்கலை. அந்த மாவட்டங்களும் ஒன் பை ஒன்னாக வந்து நமக்கு நடத்திட்டே வந்து வராங்க. ஏன் இந்த தாமதம், எதுக்காக இந்த தாமதம் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, நிறைய மாவட்டங்களுக்குமே வந்து இன்னும் இன்டர்வியூ நடக்காமலே இருக்குது. ஒன்று ஒன்றா வந்து நடத்திட்டே வந்து வர்றாங்க. கூடிய சீக்கிரமே பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்களுக்குமே வந்து இன்டர்வியூ முடிஞ்சிடும். இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து அந்தந்த வெப்சைட்டில் வந்து நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நிறைய மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து முடிஞ்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த மாவட்டங்கள், அதாவது தென் மாவட்டங்களுக்கு ஃபுல்லாமே வந்து இன்டர்வியூ முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மாதிரி மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடியே வந்து நமக்கு ரிசல்ட் வந்து விட்டுடுவாங்க. இன்னும் ஒரு சில மாவட்டம் பேக்கர் ஜாப்புக்கு முடிஞ்சிருக்கு. நிறைய பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேன் ஜாப்புக்குமே வந்து இன்னும் நிறைய மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நடத்திக்கிட்டே வந்து வர்றாங்க. ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு நாளும் வந்து இன்டர்வியூ நடத்திகிட்டே வந்து வர்றாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து சீக்கிரமே முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு வித்தின் 15 டேஸில் வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து மாவட்ட வாரியாக நமக்கு ரிசல்ட் வந்துடும். பார்த்திங்கன்னா இதை பற்றி அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்து எல்லா மாவட்டங்களையுமே வந்து முடிக்க போகிறோம். முடிக்காத மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன் நம்ம நடத்திட்டே வரோம். சீக்கிரம் இந்த ஜனவரிக்குள்ளேயே வந்து எல்லா மாவட்டங்களுக்குமே வந்து முடிஞ்சிடும். சப்போஸ் வந்து முடியாத பட்சத்தில் ஒவ்வொரு மாவட்டம், ஆல்ரெடி நடந்து முடிந்த மாவட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் 1.5 மாதம் ஆயிருக்கும் இல்லையா இன்டர்வியூ நடந்து முடிஞ்சு, அதாவது சேல்ஸ்மேனுக்காக இருக்கட்டும் பேக்கர் ஜாப்புக்கும் 2 வேலைகளுக்குமே வந்து நமக்கு ஒரு மாவட்டத்தில் சேல்ஸ்மேனுக்கும் பேக்கருக்கும் சேர்த்து தான் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. எந்த மாவட்டத்தில் சேல்ஸ்மேனும் பேக்கருக்கும் 2த்துக்குமே முடிஞ்சு போனதோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி முடிஞ்ச மாவட்டங்கள் இருந்தது அப்படின்னா வந்து அவங்களுக்கு இந்த ஜனவரி எண்டு இல்லை பொங்கலுக்குள்ளேயே வந்து நமக்கு ரிசல்ட் வந்து வெளியிடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜனவரிக்குள்ளே கண்டிப்பாக வந்து நடந்து முடிந்த மாவட்டங்கள் அனைத்துக்குமே வந்து நாங்கள் ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிடுவோம். அந்த டிஆர்பி வெப்சைட்டில் எல்லா மாவட்டங்களுக்குமே வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவோம். சப்போஸ் நடந்து முடியாத மாவட்டங்களுக்குமே வந்து நாங்கள், அதாவது பேக்கர் ஜாப்பாக இருக்கட்டும், சேல்ஸ்மேன் ஜாப்பாக இருக்கட்டும், ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து நாங்கள் நடத்திட்டே வந்து வரோம். அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு பிப்ரவரி அந்த மாதிரி டைமில் வந்து வந்துடும். அதாவது நடந்து முடியாத மாவட்டங்களும் இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் வந்து இருக்குது. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அதுக்குமே வந்து நமக்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அடுத்த ரிசல்ட் வந்து ஆல்ரெடி செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா முடிஞ்சு கிட்டத்தட்ட நமக்கு 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இந்த தேதி அப்படின்ற எந்த தேதியும் அவங்க குறிப்பிடாமல் வந்து கண்டிப்பாக இந்த மந்த் எண்டுக்குள்ளே முடிச்சிருவோம், ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருக்குமே வந்து ரிசல்ட் வந்துடும் அப்படின்றது தான் அவங்க தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ரிசல்ட்டை பொறுத்த அளவில் நமக்கு ஒவ்வொருத்தரும், அதாவது செலக்ட் ஆனவங்க, நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட பர்சன்டேஜ், உங்களோட மார்க் எவ்வளவு அப்படின்றது நமக்கு ஃபஸ்ட்டு வந்து வெப்சைட்டில் தாங்க வந்து வரும். டிஆர்பியோட வெப்சைட், அதாவது அந்தந்த மாவட்டத்தோட டிஆர்பியோட வெப்சைட்டில் வந்து வரும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாட்கள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா அட் அ டைமில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒட்டு மொத்தமாக எஸ்எம்எஸ் அனுப்புறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதனால் வந்து நமக்கு ஒரு 2 நாட்கள் இல்லை 3 நாட்களுக்குள்ளே மெயில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் வந்து உடனடியாக வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சில பேர் எஸ்எம்எஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது, ஆனால் கொஞ்சம் வந்து டிலே ஆகுங்க. அதுக்கு நம்ம வெப்சைட்லேயே வந்து தாராளமாக செக் பண்ணிக்கலாம். நம்ம செலக்ட் ஆகிருக்கோமா இல்லையா அப்படின்றத பற்றி நம்ம தாராளமாக வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாங்க.
அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றி எதனா அப்டேட் வந்திருந்தால் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.